ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்புறம் அப்படின்றது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். பெண்களாகி நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் சில தோஷங்கள் அப்படின்றது இருக்கும். அந்த தோஷங்கள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னா இந்த ஆடிப்புறத்தில் என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இந்த ஆடிப்புற திருவிழா அப்படின்றது அம்பாள், ஆண்டாள், அம்மன் என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே ஆடிப்புறம் அப்போது திருவிழா அப்படின்றது நடக்கும். வளைகாப்பு உற்சவமே கொண்டாடப்படுவாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். துளசி மாடத்தில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் 5 கிரகங்கள் உச்சமடைந்த நாளில் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணனை அடைவதற்காகவே பிறவி எடுத்த ஆண்டாள் இவர்கள் திருமணம் பங்குனி உத்திர நாளில் நடந்திருக்கு. ஆண்டாள் பிறந்த ஊரில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்புறம் பிரம்மோற்சவம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக நடைபெறுங்க. இந்த வகையில் அம்பாள் கோவில்களில் வளைகாப்பு அப்படின்றது நடக்கும். ஆடிப்புறம் அப்படின்னாலே அம்மனுக்கு வளைகாப்பு அலங்காரம் தான் முதல்ல நம்ம எல்லோருடைய நினைவுக்குமே வரும். அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்படுவாங்க. இந்த வளையல்கள் பிரசாதமாகவுமே கொடுப்பாங்க. வளையலை பிரசாதமாக பெற்றா விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்குன்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் தான் இப்போ தோஷங்கள் நீக்கக்கூடிய ஆடிப்புற தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது ஆடிப்புறம் அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளும் ரங்கனும் திரிவீதி உலா வருவதை பார்த்தோம் அப்படின்னா திருமணம் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் திருமணமான தம்பதிகள் ரொம்பவே மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதே போல் சில பேருக்கு திருமண தடையில் சில தோஷங்கள் அப்படின்றது இருக்கும். அதாவது செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம் ஏற்படுத்தக்கூடிய திருமண தடை போன்றவையும் ஆடிப்புற ஆண்டாள் தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குது, இப்படி திருமண தடை இருக்கும் அப்படின்னா மறக்காமல் என்ன தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குழந்தை வரும் சுகப்பிரசவம் அருளக்கூடிய ஆடிப்புறம் அப்படின்னுமே இந்த ஆடிப்புறத்தை சொல்லுவாங்க. உதவிக்கு யாரும் பக்கத்தில் இல்லாத ஒரு கர்ப்பிணிக்கு உமாதேவியாக பார்வதி சுகப்பிரசவம் நடக்க உதவியதா புராணங்கள்லேயே சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த ஆடிப்புற திருநாளில் திருமண தடை இருக்கிறவங்க, முக்கியமாக குழந்தை பேரு இல்லாதவங்க அந்த அம்மனுக்கு வளைகாப்பு செய்த அந்த வளையலை அவங்க அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்குன்னு சில பேருடைய நம்பிக்கையாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.